வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். இப்போ நான் ஒரு அரசியல் அல்லாத ஒரு அரசியல் சொல்ல போகிறேன். சரிங்களா? 1972 திரு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அதற்கு காரணம் அவர் கணக்கு கேட்டார் என்பது. இந்த கணக்கு கேட்கறதுன்னா என்ன? நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியின் ட்ரெஷரர், பொருளாளர். அவர்கிட்ட தான் கட்சியோட வரவு செலவு கணக்கெல்லாம் இருக்கு. சரிங்களா? அவரு தான் அடுத்தவங்க கணக்கு கேட்கணும் பார்க்க போனால் கட்சியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவர் கணக்கு கேட்டார் அப்படின்னா என்ன? 1967 திமுக ஆட்சிக்கு வந்தது. 69 திரு அண்ணாதுரை அவர்கள் இறந்து விட்டார். அப்போ 69-70 வாக்கில் 69 திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார். இந்த காலகட்டங்கிறது ரொம்ப சின்ன காலகட்டம், 4 இயர்ஸ் வச்சுக்கலாம். இந்த 4 வருஷத்துக்கு உள்ளார பொதுமக்கள் நிறைய திமுக மாவட்ட செயலாளர்கள் மேலையும் திமுக அமைச்சர்கள் மேலையும் குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். இவர்கள் நிறைய கால் சேர்த்து விட்டார்கள். முதல்ல அவங்க அப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. திரு காமராஜர் அவர்களும் திமுக ஆட்சியில் ஊழல் மலிந்து விட்டது என்று பேச ஆரம்பித்திருந்தார். அப்பொழுதுதான் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் இந்த மாதிரி 67க்கு முன்னாடி திமுக தலைவர்களுக்கு இருந்த சொத்து எவ்வளவு, இப்போ இருக்கிறது 70 வாக்கில் எவ்வளோ சொத்து அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற கணக்கை கேளுங்க அப்படின்னு கேட்டார். ஒரு முதலமைச்சர் என்ற ஒரு வகையில் திரு கருணாநிதி அவர்கள் யாரையும் அவ்வாறு கேட்க இயலாது. ஆனால் ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் அவர்கள் திமுக மாவட்ட செயலாளர்களையும் அமைச்சர்களையும் மற்ற தலைவர்களையும் அவரால் கேட்க இயலும். அது அவர் கேட்கல. இதுதான் எம்ஜிஆர் கேட்டார். கணக்கு கேட்கறதுங்கிறது இதுதான். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருந்தது, இந்த குறுகிய காலகட்டத்தில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க, கணக்கு காமிங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவருக்கு பதில் கிடைக்கவில்லை. அதனால் அவர் கட்சியில் நீக்கப்பட்டார். சரி, ஓகே. இந்த விஷயத்தை டெல்லியில் இருக்கிற திருமதி அப்போ பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் டெல்லியில் இருக்கிற 2 பேர்கிட்ட கேட்குறார், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு இன் மெட்ராஸ் அப்படின்னு. இந்த 2 பேரில் ஒருத்தர் இரா செழியன், இன்னொருத்தர் க ராஜாராம். 2 பேருமே காமராஜரின் சீடர்களான சி சுப்பிரமணியம், ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு டெல்லியில் செல்வாக்காவும் புகழாவும் இருந்தார்களோ அதே அளவு காங்கிரஸ் அல்லாத திராவிட தலைவர்கள் டெல்லியில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. 2 பேருமே. போத் ஆர் வெரி குட் பார்லிமெண்டேரியன்ஸ். ஒருத்தர் காராஜராம் ஃப்ரம் சேலம் எலெக்டட் நினைக்கிறேன். இரா செழியன் நம்ம நெடுஞ்செழியன் அவர்களோட தம்பி. இஸ் ஆல்சோ வெரி குட் பார்லிமெண்டேரியன். நல்ல பேர் எடுத்து வருவார். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாவட்ட செயலாளர்களோட கூட்டத்தை கூட்டி எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்கும் தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறார் என்று கேள்விப்பட்டோம். இது எங்களுக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்கிறார். சரி, இந்திரா காந்தி அவர்கள் எம்ஜிஆருக்கு என்ன நடக்கிறது என்பதை ஏன் விசாரிக்க வேண்டும்? இது ஏன் அப்படின்னா 1962 சீனா இந்தியா மேலே படையெடுத்தது. அப்போ
போர் நிதி திரட்டுறாங்க. அதுக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள், சென்னையில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் நிதி கொடுக்குறாரு. எவ்வளோ தெரியுமா? 1,00,000 rupees, 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. எப்போ? அந்த காலகட்டத்தில் ஹோட்டலில் ஒரு இட்லி 2 பைசா, ரூபா கிடையாது. ஒரு தோசை 6 பைசா. நீங்கள் 10 பைசா இருந்தது அப்படின்னா காலையில் ஹோட்டலில் போய் வயிறு முழுக்க ஃபுல்லாக சாப்பிட்லாம். ஒரு இட்லி இவ்வளோ பைசா இருக்கும். சரிங்களா? அந்த காலகட்டத்தில் 1,00,000 rupeesங்கிறது எவ்வளோ பெரிய தொகை. அன்பிலீவபிள். அவ்வளோ நிதி கொடுத்தார் எம்ஜிஆர். இதை பாராட்டி நேரு அவர்கள் தன் கைப்பட எம்ஜிஆருக்கு கடிதம் எழுதினார். அவர் தான் எம்ஜிஆரை பற்றி இந்திரா காந்தியை சொல்லியிருக்கிறார், ரொம்ப நல்லவர் அப்படின்னு. பாருங்கள், திஸ் இஸ் வாட் கால் யூ மஸ்ட் ஆல்வேஸ் இன் குட் புக்ஸ் ஆஃப் அதர்ஸ். நல்ல பேர் எடுக்கணுங்கிறது தான். அதனால தான் இந்திரா காந்தி அவர்கள் எம்ஜிஆருக்கு என்ன நடக்கிறது என்று கேட்டிருக்கிறார். சரிங்களா? இது டெல்லி வட்டாரத்தில் திமுக தவறு செய்கிறது என்று ஒரு பெயர் அங்கு இருந்தது. அதை விடவும் தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை கட்சியில் நீக்கிய பிறகு எம்ஜிஆர் நினைச்சாராம் கொஞ்சம் நேரத்துக்கு, சரி ஓகே எடுத்துட்டாங்க, நம்ம சினிமாவில் பேர் போல இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் பொதுமக்கள் அவருடைய ராமாபுரம் தோட்டத்திலும் டி நகரில் ஒரு பங்களா இருக்கிற பங்களாவிலும் சாரி சாரியாக குமிழ்ந்தார்கள். அதற்கு பிறகுதான் எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சியை தொடங்கி மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவை பெற்றார். சாதாரணமாக கிடையாது, ஒட்டுமொத்த ஆதரவை பெற்று ஆட்சியை பிடித்து அவரது காலம் வரை முதலமைச்சராக இருந்தார். இதற்கு முக்கியமான காரணம் எம்ஜிஆர் மீது தவறு இல்லை, திமுக மீதுதான் தவறு என்ற ஒரு சூழலில் திமுக என்ற கட்சி தன்னை வைத்து கொண்டு விட்டது. இதுதான் பிரச்சனை. சரிங்களா? இந்த மக்கள் ஆதரவுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ திமுக ஆட்சியில் இருந்தது. ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சிக்கு கெட்ட பேருங்கிறது ரொம்ப சுலபமாக வந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நாம் சொல்லலாம், என்ன சார் இது 1962ங்கிறீங்க, 72ங்கிறீங்க, 50 வருஷம் ஆகிப்போச்சு, இப்போ எதுக்கு அந்த கதையெல்லாம் அப்படி கேட்குறீங்களா? ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். கட்சி ஆரம்பித்து அவர் பொதுமக்களை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் ஒரு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் இதுக்கு ஆளும் கட்சியான திமுக தான் காரணம் என்ற ஒரு சூழலில் திமுக தன்னை நிறுத்தி கொண்டிருக்கிறதா என்பதுதான் $1 மில்லியன் கொஷின். அந்த கெட்ட பேர் எடுக்கவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு பேர் வரும் சூழலில் எந்த கட்சியும் தன்னை நிறுத்தி கொள்ளக்கூடாது. சரித்திரம் எப்பொழுதுமே திரும்பும். History always repeats itself, but mind it always for bad. இப்போ விஜய் அவர்கள் செய்த தவறுதான் இத்தனை பீடிப்புக்கும் காரணம் என்று ஒரு சிலர் சொன்னாலும் பொதுவான ஒரு கருத்து அவர் மீது தவறு இல்லை. அதை விடவும் ஆளும் கட்சியான திமுக இதற்கு காரணம் என்று பொதுவான பரவலான ஒரு பெயர் இருக்கிறது, தெளிவாக தெரிகிறது. இதுதான் தவறு. திமுக என்ற ஒரு கட்சியின் ஒரு தொண்டன் என்பவன் மிக கடினமான உழைப்பாளி, தன்னம்பிக்கை உடையவன், எடுத்த காரியத்தை நிறைவேற்றிய தீர வேண்டும் என்ற ஒரு விடாமுயற்சி உள்ளவன். எனக்கு தெரியும், சொந்த கை காசை போட்டு போஸ்டர் அடித்து பாலியை கையில் பிடிச்சிக்கிட்டு ராத்திரி 2 மணிக்கும் 1 மணிக்கும் செவத்துலலாம் உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கள் என்று போஸ்டர் ஒட்டின அடிமட்ட ஒரு பிரமாதமான ஒரு தொண்டர்களை கொண்ட கட்சி திமுக.
அதற்கு இம்மாதிரியான ஒரு கெட்ட பெயர் அப்பப்போ வந்துடுது. இதை அவர்கள் சமாளிக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு பெயர் வருவதற்கு அவர்கள் அனுமதிக்கவே கூடாது. நடந்து விடுகிறது. என்ன செய்கிறது? சரித்திரம் என்பது பொல்லாதது. அது எப்பவும் திரும்பும். இட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். சொன்ன மாதிரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ் ஃபார் பேட். அதே மாதிரி சூழலில் திமுக தன்னை வைத்துக் கொண்டிருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு பெயர் எவ்வாறு வந்தது? ஏன் பேசுகிறார்கள்? இதையெல்லாம் ஆராய வேண்டும். சார், என்ன சார் இது? எம்ஜிஆர் எங்க, விஜய் சார் எங்க? அவருக்கும் இவருக்கும் நாம் கம்பேர் பண்ணலாமா? அவரோட பெயர் என்ன, புகழ் என்ன? விஜய் அவர்களோட பெயர் என்ன, புகழ் என்ன என்று சொன்னாலும் விஜய் அவர்கள் இன்று அரசியலில் இருக்கிறார், கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு சோதனை வந்திருக்கிறது, ஒரு கெட்ட பெயர் வந்திருக்கிறது. அதற்கு காரணம் திமுக தான் என்று மக்கள் சொல்லும்படியான சூழலில் திமுக தன்னை வைத்து கொள்ளக்கூடாது. இதுதான் நம்ம சொல்வது. ஏன் அப்படி என்றால், தமிழக அரசியலை பின்னோக்கி பார்க்கும் அனுபவம் உள்ளவர்கள் இதை சொல்லுவார்கள். அப்பவே நடந்தது, மறுபடியும் இது நடக்க வேண்டுமா? அப்படியெல்லாம் விஜயெல்லாம் திமுக தோற்கடிக்க முடியாது என்று நினைத்தால், இதைத்தான் எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்த போது சொன்னார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படியே சேம் டிட்டோ நடக்குது. இதுக்கு தாங்கள் தான் காரணம் என்று பொதுமக்கள் நினைக்கும்படியாக திமுக எதையும் செய்யக்கூடாது. சரித்திரம் சொல்கிறது, நான் சொல்லவில்லை. திமுக என்ற ஒரு கட்சியின் சாதாரண தொண்டன் மிக கடினமான உழைப்பாளி, கொள்ளை பெற்று உள்ளவன், தன்னுடைய கொள்கையில் கடும் பத்தியம். இப்படி எப்படி நகர மாட்டார்கள். ஒரு திமுக காரரை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஆரம்பத்திலும் திமுக தான் எழுதியிருப்பார். இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் அதில் தான் அவர் இருப்பார், இன்னும் இருப்பார். அப்படிப்பட்ட தொண்டர்களை கொண்ட அந்த கட்சி அடிக்கடி இப்படியான சோதனைகளை சந்திக்கிறது, சகஜம்தான். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கங்க, எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக என்ற கட்சியை தொடங்கியது ஒரு அரசியல் அல்ல, அது ஒரு திருப்பு முனை. அவர் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் திராவிட இயக்கத்தின் மிக முக்கியமான கொள்கையான கடவுள் எதிர்ப்பு கொள்கை இல்லாமலே போய்விட்டது, நீர்த்து போய்விட்டது. கோயிலெல்லாம் பாருங்கள், என்ன கும்பல், என்ன கும்பல். இதுக்கு காரணமே ஒரு அரசியல் திருப்பு முனை வந்தது தான். அந்த திராவிட இயக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சியால் கடவுள் எதிர்ப்பு கொள்கை என்பது இல்லாமலே போய்விட்டது. ஆகவே சரித்திரம் என்பது திரும்பும் ஒரு கெட்ட குணம் உடையது. சரிங்களா? இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.